Hi friends, நான் உங்கள் சுக்கி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க Excel for Beginners in தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நேம்ட் ரேஞ்சஸ். நேம்ட் ரேஞ்சஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், எப்படி அதை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான். சரி வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நேம் ரேஞ்ச் கிரியேட் பண்ணுவோம். நேம் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்றது நம்ம ஃபார்முலா மெனு பார்க்கறப்பவே பார்த்திருப்போம். அதை கிரியேட் பண்றது எப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா இப்போ அதை யூஸ் பண்றது என்ன அப்படின்றதும் அதுல இருக்க ஒரு சில சேலஞ்சஸையும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு நேம் ரேஞ்ச் கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா கிளாஸ் 1A 1B 1C சரிங்களா? அதே மாதிரி இது நம்ம என்ன பண்ணிக்கலாம் 2A 2B 2C அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த 1A 1B 1C அப்படின்னு சொல்ற வரைக்கும் நம்ம கிளாஸ் 1 அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா கிளாஸ் 2 அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா கிளாஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இது வரைக்கும் இருக்கிறது பேரு கிளாஸ் 1, இதுல இருந்து இதுக்கு இருக்கிறது பேரு கிளாஸ் 2. ஆனா இதை ஃபுல்லுத்தையும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு பேரு கிளாஸ். சரிங்களா? ஓகே. இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இங்க போயிட்டு நீங்க கிளாஸ் 1 அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு அது வரும். ஒண்ணுனா அதுவே நீங்க இங்க வந்துட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து பாருங்க, கிளாஸ் 1 கிளாஸ் 1A 1B 1C அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இல்ல நான் இது மாதிரி ஒண்ணுனா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லுமே அது எத்தனை ரோஸ் இருக்குமோ அத்தனை ரோஸ் செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு கிளாஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்டு டேப் கொடுத்து என்டர் கொடுத்து பாருங்க, கண்ட்ரோல் என்டர் கொடுக்கணும். கொடுத்து பாத்தீங்கன்னா கிளாஸ் 1A 1B 1C வந்துருச்சு. சரிங்களா? ஓகே. அதுவே நீங்க ஒரு செல் எக்ஸ்ட்ரா, அதாவது 3 செல்லுக்கு பதிலா 4 செல் செலக்ட் பண்ணிட்டு கிளாஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்து பாருங்க, 4வது செல்லுல அதாவது 4வது ரோல உங்களுக்கு வேல்யூ எரர் அடிக்கும். ஏன்னா கிளாஸ் 1 அப்படின்னு சொல்றது உங்களுக்கு 3 4 5 இந்த 3 ரோல மட்டும்தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஓகே. 3 ரோ கொண்டது தான் அந்த நேம் ரேஞ்ச். சரி, கிளாஸ் 2மே உங்களுக்கு 3 ரோ கொண்டது தானே. அப்போ நம்ம இங்க போயிட்டு 3 ரோவை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு கிளாஸ் 2 அப்படின்னு கொடுத்து கண்ட்ரோல் என்டர் கொடுத்தா வருமான்னு கேட்டா வராது. ஏன்னா இந்த நேம்ட் ரேஞ்சஸ் நம்ம திருப்பி ரீகால் பண்ணி இங்க எடுத்துட்டு வரும்போது பேஸ்ட் பண்ணும்போது இது எப்பயுமே எந்த ரேஞ்ச்ல இருக்கோ எந்த ரோல இருக்கோ அந்த ரோல மட்டும்தான் ஒர்க் ஆகும். அது கிளாஸ் 1 அப்படின்னு சொல்றது 3 4 5 ரோல மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். கிளாஸ் 2 அப்படின்னு சொல்றது உங்களுக்கு 6 7 8 ரோல தான் ஒர்க் ஆகும். அது எங்க வேணா ஒர்க் ஆகும். இங்க போயிட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா கிளாஸ் 2 அப்படின்னு டைப் பண்ணி வந்துக்கலாம். நீங்க கண்ட்ரோல் டி கொடுத்து பாருங்க, உங்களுக்கு இங்க ஒர்க் ஆகும். சரிங்களா? அதுவே நீங்க இங்க போயிட்டு கிளாஸ் 2 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வேல்யூ எரர் அடிக்கும். புரிஞ்சுச்சுங்களா? சோ நேம்ட் ரேஞ்ச்ல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா அந்த நேம்ட் ரேஞ்ச் எந்த ரோல இருக்கோ அந்த ரோல தான் உங்களால அதை ரீகால் பண்ணி அந்த இடத்துல வர வைக்க முடியும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது எனக்கு ஃபுல்லா வேணும் அப்படின்னு சொல்ற பட்சத்துல நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்க இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்றத கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்து பாருங்க, நமக்கு ஃபுல் நேம் ரேஞ்சுமே வந்துடும் இங்க நமக்கு. புரிஞ்சுச்சுங்களா? ஏன்னா கிளாஸ் அப்படின்னு சொல்றது 6 ரோ கொண்ட ஒரு நேம்ட் ரேஞ்ச். இங்க கொடுத்து பாருங்க, உங்களுக்கு இதே கிளாஸ் ஈக்குவல் டு கிளாஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு எரர் வரும். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நேம்ட் ரேஞ்ச் செக்ஷன்ல. ஓகேங்களா? அடுத்தபடியா நம்ம இத இப்படி மட்டும்தான் ஈக்குவல் டு கொடுத்து மட்டும்தான் வர வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இல்ல, F3 அப்படின்னு பிரஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாவே இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ல நீங்க என்னெல்லாம் நேம்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த நேம்ஸ் வந்துடும். நீங்க அதை வச்சு கூட நம்ம இங்க பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இது 3 செல்ல செலக்ட் பண்ணிட்டு F3 கொடுத்துட்டு
class 1 அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்து கண்ட்ரோல் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு அது கிளாஸ் 1க்கானது வந்துடும். இந்த பர்டிகுலர் ஸ்ப்ரெட்ஷீட்ல என்னெல்லாம் நேம்ஸ் டிஃபைன் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க F3 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு அதுல நமக்கு தெரிய வரும். சரிங்களா? சரி, அதுவே நீங்க எனக்கு என்னென்ன நேம் ரேஞ்சஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல நீங்க F3 கொடுத்துட்டு இங்க வந்துட்டு பேஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்து பாத்தீங்கன்னா அங்க என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எந்தெந்த ரேஞ்சில இருக்குன்னு சொல்லிடும். கிளாஸ் அப்படின்னு சொல்றது A3 to A8ல இருக்கு, A3 to A5ல இருக்கிறது பேர் கிளாஸ் 1, A6 to A8 அப்படின்னு இருக்கிறது பேர் கிளாஸ் 2 அப்படின்னு சொல்றது நமக்கு காமிச்சிடும். ஸோ F3 தான் இந்த நேம்ட் ரேஞ்ச்க்கான யூஸ் பண்றதுக்கான ஷார்ட்கட் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.